புதுச்சேரியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி காமராஜ் நகரில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். பாராளுமன்ற உறுப்பினர் மட்டும் இல்ல, புதுச்சேரி ஆட்சி ஆள்மொழி பயணிருந்தா ஏதாவது இருந்ததா, ஏதாவது வளர்ச்சி இருந்தா புதுச்சேரியில எந்த ஒரு வளர்ச்சி கிடையாது, எந்த திட்டமும் செயல்படுத்தல. ஆனா நம்முடைய அரசு பொறுப்பேற்ற பிறகு எல்லா திட்டங்களும் செயல்படுத்தி வருகிறது. முதியோர்களுக்காக இருந்தாலும் சரி, கல்விக்காக மாணவ செல்வங்களுக்காக திட்டங்களாக சரி, நம்முடைய இளைஞர்கள் படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுப்பதும் சரி, அரசு பணியிடங்களை காலி பணியிடங்கள் நிரப்புவதாகவும் சரி, அத்தனையும் நிரப்பி காலி பணியிடங்களை முழுவதுமாக அரசு செயல்பாட்டில் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றது. ஏன்னா அரசு பணியிடங்கள் முழுமையாக நிரப்பினாதான் நிர்வாக சிறப்பாக இருக்க முடியும், எல்லா துறையிலும் பணி சிறப்பாக நடைபெற முடியும். அதிகாரிகள் என்ன செய்ய முடியும்? கடந்த ஆட்சியில் எதையுமே செய்யல. ஆனா நம்ம இப்ப 2000 பேருக்கு மேல இப்ப வேலை கொடுத்துருக்கிறோம். இன்னும் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை கொடுக்க இருக்கணும் அரசுல. அது மட்டும் இல்லாது தொழிற்பேட்டை, புதிய தொழிற்பேட்டை உருவாக்கி 10,000 20,000 இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கின்ற வாய்ப்பை அரசு இப்பொழுது உருவாக்கி கொண்டு இருக்கின்றது. விரைவிலே அது நடைமுறைக்கு வரும்.